பிரச்சனைகள் குறையும். ஆனா முழுசா விலகிருச்சான்னு கேட்டா இல்ல. மார்ச் மாதம் 30 உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அமைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுற ஒரு சில காலங்களை கூட வரும். அந்த வருத்தம் ஒரு நடக்காத விஷயத்த கூட வராத ஒரு வந்துட்டா என்ன பண்றது, வந்துட்டா நம்ம எப்படி பேஸ் பண்ணணும், வந்துட்டா வெளிநாடு போலாங்கிறவங்களுக்கு, இல்ல வெளியூர்ல போய் நம்ம ஒர்க் பண்ணலாங்கிறவங்களுக்கு, வெளியில வேலை தேடி போற முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் குழந்தைங்க வாய்ப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்காக போராடக்கூடிய சில விஷயங்கள்லாம் எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். விருச்சிக ராசி பற்றி நாம் காண்கிருக்கின்றோம். காலச்சக்கரத்தில் 8ஆம் வீடாகும் விருச்சிக ராசி. 12 ராசிகளிலேயே 8ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி யாராருக்கெல்லாம் அமையும்னு பார்த்துட்டோம்னா, விசாக நட்சத்திரமும் அனுசம் கேட்டை இந்த 3 நட்சத்திரக்குரியவர்கள் தான் பிறந்தவங்களுக்கு தான் விருச்சிக ராசி அமையும். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. விருச்சிகத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். சந்திர பகவான், அதாவது ராசிக்கு 9ஆம் அதிபதியான பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியில் நீச்சம் அடைகிறார். அப்ப இந்த ராசியில பொறுத்தளவுக்குமே உங்களுக்கு செவ்வாயினுடைய அதிபதி கொண்டவர். தோற்றமும் பேச்சும் பார்த்துட்டீங்கன்னா இவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசுற மாதிரியே இவங்க இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு. ஆனா ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சவங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு குறிக்கோள் வச்சிருவாங்க, முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனா வெளி தோற்றத்துல பார்த்துட்டீங்கன்னா விட்டு கொடுத்து பேசுற மாதிரியே ஒரு நோக்கத்தை வச்சிருப்பாங்க. அதே போல பார்க்கும்போது பேச்சாற்றல் மிக்கவங்க, எந்த ஒரு கருத்தையும் தெளிவா பேசக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அருமையான ஆளுமையான ராசி. என செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டது. இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய விதமான துன்பங்களை நினைச்சு, வராத துன்பத்தை கூட வந்துருமோன்னு நினைச்சு பயப்படக்கூடிய குணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். கற்பனை சக்தி உள்ளவங்க விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவு கற்பனை அதிகம். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்குமே உங்களுக்கு நீங்க எப்படி கேட்டுட்டீங்கன்னா, மனக்குழப்பம், இல்லாத விஷயத்தை எல்லாம் கூட போட்டு குழப்பிக்கிறது, அப்படி வந்துருமா அது வந்துருமா இது வந்துருமா, ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்பவும் கற்பனை கட்டிக்கிறது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துக்கு நீங்க முன் தொடங்கி போகும்போது முன்னெச்சரிக்கை அதிகம். உங்களுக்கு ஒரு நடக்காத விஷயத்த கூட வராத ஒரு வந்துட்டா என்ன பண்றது, வந்துட்டா நம்ம எப்படி பேஸ் பண்ணணும், வந்துட்டா எப்படி கொண்டு போகணும், இப்படிங்கிற மாதிரி உள்ள மனசுக்குள்ள முதல்ல நீங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருவீங்க. இதனால பல இடங்கள்ல பல காரியங்கள்ல நமக்கு ஏன் வீண் வம்பு, ஏன் நமக்கு வீண் பிரச்சனை சொல்லிட்டு அவாய்டு பண்ணிட்டு வரக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஒருத்தருக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட நம்ம கைகட்டி நிற்க கூடாது, நாம தெளிவா இருக்கணும். அதே மாதிரி பேச்சாற்றல் மிக்கவங்க, உங்க கருத்து பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இடத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க பேசுற வார்த்தைகள், நீங்க சொல்ற விஷயங்கள் அனைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுடைய வழிகாட்டுதல் மிகவும் அவங்களுக்கு சிறப்பா அமையும். அதே நாம முடிவெடுக்கும் போது மட்டும்தான் நமக்கு அந்த குழப்பம் வரும். நம்ம விஷயத்துல நாம தெளிவா முடிவெடுக்கலாமா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குழப்பங்கள் நிறைய வரும். அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு உங்க ராசி மிகவும் ஒரு அருமையான ஒரு ராசியா தான் இந்த விருச்சிக ராசியை பற்றி நம்ம காண்கிருக்கின்றோம். சரி, இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்குமே முதல்ல இவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாழ்க்கை, அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல், திருமணம், ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனா இருக்காரு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்பது யாரும் பார்க்குறது கணவன் மனைவி சார்ந்த கிரகம். இங்க செவ்வாய். அப்போ உங்க லைஃப்ல ரொம்ப எதிர்பார்ப்பு, திருமணம் அமைஞ்சதுக்கு அப்புறம் நாம அப்படி இருக்கணும், நாம நல்ல விதமா அமைச்சு காட்டணும், பொருளாதாரம் நல்லா கொண்டு வரணும், குடும்பத்துல ரொம்ப ஒரு தெளிவாக குடும்பத்தை மேல அக்கறை செலுத்தி கொண்டு போறதுல உங்களை விட சிறந்த ராசி யாரும் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு இப்ப அமையக்கூடிய வாழ்க்கையில சில எதிர்ப்புகளையும் சலிப்புகளையும் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. சந்திக்கக்கூடிய சூழல் என்னன்னு காரணம் கேட்டுட்டீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை அமைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுற ஒரு சில காலங்களை கூட வரும்.
அந்த வருத்தம் கணவன் மனைவினால வரலாம், மனைவி கணவனால வரலாம், இல்ல ரெண்டு பேர்த்தையும் சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களாலையும் உங்களுக்கு வரலாம். காரணம் 7ஆம் அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி செவ்வாயுமா இருக்கிறார். அப்ப இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு என்னன்னா மனோபக்குவத்தை வளர்த்துக்கக்கூடிய ஒரு தகையும் தன்னம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை என்பது எப்பயுமே இருக்கும். அதுக்கான வாய்ப்பு எப்பயுமே உங்களுக்கு அது குறையாது. கணவன் மனைவி, மனைவி கணவன் பாசம் உங்களுக்கு குறையாது. அதுக்கான யோகங்கள் இருக்கு உங்களுக்கு நல்லா. ஆனால் உங்களுக்கு முதல் வரக்கூடிய வாரிசுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருவீங்க. காரணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி குருவா இருக்கிறார். 5ஆம் அதிபதி குருவா இருப்பதனால உங்களுக்கு முதல் வரக்கூடிய குழந்தை பாக்கியங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையோ இல்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூழல் அமைச்சு கொடுக்க முடியலையோ இல்ல அவங்களால உங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸோ இதெல்லாம் இல்லை, அந்த குழந்தை கருவு பிறக்கும் போது கூட கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறது, இப்படி எல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல்கள் குழந்தைங்களால கொஞ்சம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்குமே குழந்தைங்களால கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க, சந்திக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் குரு பார்வை, அதாவது இப்போ உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டோம்னா 5ஆம் இடத்துக்குரியவர் பார்க்கும்போது இன்று சனி சஞ்சாரிக்கிற காலமா இருக்குது. இப்போ மார்ச் மாதத்துல 4ஆம் இடம் சுகஸ்தானகத்தில் பாத்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு. அப்ப சுகஸ்தானகம் நிலம் சார்ந்த வகையிலையோ தொழில் சார்ந்த வகையிலையோ பொருளாதார ரீதியாகவோ இப்போ உங்களுக்கு நெருக்கடியா தான் இருக்கு. இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி. அதாவது மார்ச் மாதத்துக்கு பிறகு இடைப்பட்ட காலகட்டத்திலேயே உங்களுக்கு சுக்கிர பகவான் அந்த இடத்தை விட்டு, அதாவது 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 5ஆம் இடத்துக்கு உச்ச நிலை அடைகிறார். உங்க ராசிக்கு 7, 8 கூடியவன் உச்ச நிலை அடைகிறார். அப்ப குடும்ப வகையில எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்ப வகையில எப்படியாப்பட்ட ஒரு சூழலோ சொந்த பந்தங்களாலேயோ இல்ல கணவன் மனைவிக்குள்ளேயோ இருக்கிற போராட்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிற நேர காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப அதே போல உங்களுக்கு தொழில் ரீதியாக வரக்கூடியது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்க பொறுமையா தான் இருக்கணும், கவனமா தான் இருக்கணும். காரணம் உங்களுடைய ராசி பொறுத்தளவுக்குமே குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைத்திருந்தாலும் கூட, குரு பார்வைங்கிறது பார்க்கும்போது குரு செவ்வாய் கூட இருக்கிறது குரு மங்கள யோகம்னு சொல்லலாம். பிரச்சனைகள் குறையும், ஆனா முழுசா விலகிடுச்சான்னு கேட்டா இல்ல. மார்ச் மாதம் 30மே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அது வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையா நீங்க கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, யாரெல்லாம் வெளிப்பயணம் போகலாம், வெளிநாடு போறதுக்காக வெயிட் பண்றவங்க, வெளிநாடு போறதுக்கு முயற்சி எடுத்துட்டு நமக்கு சரியா வாய்ப்பு கிடைக்கலைங்கிறவங்களுக்கு வேணா இப்போ ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ஏன்னா அதாவது செவ்வாய் பகவான் கடல் தாண்டி போயிட்டு வரக்கூடிய யோகங்கள் கூட இருக்கக்கூடிய உங்க ராசிநாதனாகிய செவ்வாய் 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானகத்துல குரு பார்வையோட உட்கார்ந்து இருக்கார். அப்படி குரு பார்வையோட உட்கார்ந்து இருப்பதனால வெளிநாடு போலாங்கிறவங்களுக்கு இல்ல வெளியூர்ல போய் நம்ம ஒர்க் பண்ணலாங்கிறவங்களுக்கு, வெளியில வேலை தேடி போற முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான நேரமா நம்ம இந்த நேரத்துல சொல்லலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சில பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் குறைஞ்சு போயிருக்குங்க. குடும்பன்ற ஸ்தானகத்துல 2ஆம் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 8ல மறைந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்வை பார்த்து கொண்டா கூட குடும்பத்துல சில நெருக்கடிகள், பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கலாம். ஆரோக்கியங்கள், அவங்களுக்கு சில ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மருத்துவ செலவு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் மருத்துவ செலவுகள் வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு நேர டைம் என்பது இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள், அதாவது முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை, மலை மீது இருக்கும் முருகப்பெருமானை, அதாவது பழனி, திருப்பரங்குன்றம், மருதமலை, இந்த மாதிரி ஒரு மலை மீது அமைந்திருக்கும் முருகப்பெருமானை நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க வழிபாடுகள் நீங்க அதிகமா கொடுக்குறீங்களோ அதிக அளவுக்கு உங்களுக்கு அந்த மன உளைச்சல், குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிங்கிற ஒற்றுமை, குழந்தைங்க வாய்ப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்காக போராடக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நல்ல வழிகாட்டுதலாகவும் இருக்கும். உங்களுடைய ஒரு ஜாதகத்தை நம்ம சொல்லியிருக்கிறதால புது பலனா சொல்லியிருக்கிறோம். அவங்க திசா புத்திக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நடக்கலாம். அதனால அவங்க ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தெளிவாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.